Hi Pooja. Hi chillums, நான் காலேஜ் ரெடி ஆயிட்டேன். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்துருவோமா? பார்க்கலாமே வாங்க. வாங்க. காலையில குடிக்கிறதுக்கு டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் கூழ். மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவுல செய்த கூழ். மாப்பிள்ளை சம்பா மாவு தேவைப்படுறவங்க நம்மளோட இயற்கை சந்தைக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீடைல்ஸ் சென்ட் பண்றோம். அது ஊத்தி கரைக்கி நல்ல கெட்டி தயிர். ஓகே. இந்த கரைச்சி பாப்பா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் வருஷக்குட்டிக்கு. மிச்ச கூழ் தான் இது. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு, மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் நம்ம தோலுக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடிய பாவக்காய் பொரியல். நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கும் பாவக்காய் பொரியலுக்கும். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா அப்பாவும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எனக்கு இன்டர்னல் ரிவ்யூ இருக்கு. ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கேன். லைட்டா பதட்டமா தான் இருக்கு. சரி, உங்களோட விஷயஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நானும் பூஜா குட்டியை வந்து ஒரு 10 நாளா ஃபாலோ பண்றேன்மா. நலகு மாவு வீடியோஸ் போடணும், எல்லாமே தயாரா இருக்கு, வாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன். மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. நலகு மாவு வேற தீந்து போச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சப்மிட் பண்ண போறோம் இல்லையா, இந்த சொல்லிட்டே இருக்காங்க. அது நாங்க வேலை பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் நானும் எப்படா காலேஜ் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நலகு மாவு வந்து நம்ம பெண்களுக்கு மட்டும் பயன்படுத்துற வகையில ஃபேஸ்க்கு மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது தீர்ந்து போயிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ரெடி ஆயிடும். வீடியோ அப்லோட் பண்றேன். ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நேத்திக்கு ஒரு செல்லம் வந்து கல்யாணம் ஆயிட்டு 3 வருஷம் ஆகுதுமா, எனக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமா தங்கம், அடுத்த வருஷம் இந்நேரம் உங்க கையில குழந்தை இருக்கும், நீங்க விரும்பின மாதிரி. சரிங்களா? ஆமா, வாழ்க வளத்துடன் தங்கம். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். வாழ்க வளத்துடன்.